ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்புள் விளாக்ஸ். ஸோ இன்னைக்கு சண்டே மார்னிங் நம்ம சொன்ன மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ அதை பற்றின விளாக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே காலையில் குலதெய்வம் கோயில் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா போயிட்டு கோழியை பிடிச்சிட்டு போகிறோம். சேவல் கடை இங்கே இருக்குது. ஸோ சாத்தங்குடி வந்தாச்சு. இதுதான் குலதெய்வம் கோயில் இருக்கிற ஊர். இப்போ உள்ள ரைட் சைடில் போனோம்னா கோயில் இருக்கும். லாஸ்ட் டைம் வரும்போது பொட்டைக்காடாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் மரம் செடியெல்லாம் வளர்ந்துருக்குது. ஓகே, இதுதான்ப்பா அருள்மிகு மாரக்கம்மாள் பொம்மையசாமி திருக்கோயில் நுழைவு வாயில். காரை அங்கே விட்டுட்டு அப்படின்னு நடந்தே வந்து சேர்ந்துட்டோம். கோயில் திறக்க போகிறோம். ஆக்சுவலாக கோயிலை சுற்றி பாருங்க இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இயர்லி ஒன்ஸ் தான் சிவராத்திரி அன்னைக்கு வருவோம். இப்போ தான் மண்டபம் வேலை நடந்துட்டு இருக்குங்க. இந்தா நான் திறக்கிறவா. என்ன சாமி கும்பிடு துரு. எப்படிப்பா சாமி கும்பிடுவ? சாமி கும்பிடுப்பா. சாமி எங்கதான் இருந்துச்சு? கூட்டுங்க வர வழியிலே சாப்பாடு வாங்கிட்டு வந்துருந்தோம். மொதல் வேலையை இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே எங்கே எதுவும் கிடைக்காது. கோலம் போட்டுட்ருக்காங்க. துரு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உள்ள இந்த ஒரு மரம் தான் நல்ல. பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏற்றிட்டேன். அருண் பொங்கல் சொல்லுப்பா. இங்க பாரு துரு. பொங்கல் அப்பா கிளக்காடி நினைச்சு பொங்கிடுச்சு. ஓகே, விறகடுப்புலாம் ஆயிடுச்சு. பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு விறகடுப்பில் சாப்பாடு செஞ்சிட்ருக்கோம். ஸோ அங்கே கருப்பர் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு சேவல் கவு கொடுத்துட்டு குழம்பு பிடிக்க போகிறோம். ஸோ குழம்புக்காக சாப்பாடு செஞ்சிட்ருக்கோம். பொங்கல் ரெடி வச்சாச்சு. ஏதோ கன்ஃபியூஷன். ஹாய் சொல்லிடுப்பா. ஹாய். நாட்டுக்கோழி குழம்பு இன்னைக்கு ஒரு பொடி. பக்கத்தில் மண்டபம் வேலை போயிட்டு இருக்குது. அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மொபைலுக்கு தேடிட்டு இருக்கிறான். என்ன செய்யுங்க, தக்காளியை கரைச்சி கறிக்குழம்புல ஊற்றியாச்சு. அதிரடி கறிக்குழம்பு தான். குளிக்காம ஒருத்தன் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டான். அங்கே 2 பேரும் உட்காந்து விளாண்டுட்டு இருக்கானுங்க. கறிக்குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி. வாவ், கலர்ஃபுல்லா இருக்கே. அந்த அளவுக்கு நம்ம மிளகாத்தூளை கொட்டி இருக்கிறோம். ஓகே, அந்த சிக்கன் சூப்பரா இருக்குப்பா. ஸோ லஞ்ச் போயிட்டு இருக்குது. வருண் மட்டும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் சைவம் ஆயிட்டான் இன்னைக்கு. இங்கிட்ட ஒரு நான்வெஜ் போயிட்டு இருக்குது. பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. இவர் தான் அந்த கெஸ்ட்டு. இவருக்கும் ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம் சைட் பை சைட். ஸோ வந்த வேலை முடிஞ்சது. பொங்கல் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே பொடி நடையா திரும்ப காருக்கு நடந்து போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு திரும்ப 1 கிலோமீட்டர் நடந்து போகணும்.
வாங்க போகலாம். ஆக்சுவலாக இந்த டைம் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வர்றதுக்குள்ள பல சோதனைகள், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னாச்சுன்னா, ஆக்சுவலாக நான் தான் சொன்னேன்ல, சிவராத்திரிக்கு மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் வந்து பீப்புளெலாம் போவாங்க, மற்ற நாள் சும்மா போயிட்டு கும்பிட்டு வருவாங்க. பட் அன்னைக்கு போனது என்னென்னா, அதுக்கு முந்தின நாள் வந்து சரியான மழை. நத்தத்துல எல்லாம் நாங்கள் நத்தம் வழியாக தான் போனோம். நத்தத்துல எல்லாம் ரோடே தெரில, அப்படி மழை கொட்டுச்சு. நாங்கள் வேண்டிக்கிட்டே போனோம் மறுநாள் மழை வந்துடக்கூடாது அப்படின்னு. நல்ல வேளை மழை வரல. இப்போ பார்த்தீங்களா ஏரியா, ஸோ அந்த ஏரியாவில் மழை வந்திருந்துன்னா ஒதுங்க கூட இடம் கிடையாது. அந்த ஒரு மரம் தான் இருக்குது, இல்லைன்னா நம்ம கோயில் மண்டபத்தில் போய் ஒதுங்கணும். ஸோ இதுதான் இருந்துச்சு. பட் அன்னைக்கு மழை வரல. பட் ப்ரீவியஸ் டே அந்த மழையில் என்னாச்சுன்னா, உள்ளே போகிறது அந்த ஆர்ச்லேருந்து உள்ளே போகிற ரூட் காட்டினேன்ல, அது ஃபுல்லாக வந்து சகதி. ஸோ கரெக்டு, நம்ம கார் தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு, நம்ம வந்து அதனால உள்ளே போக முடியாது. எங்களுக்கு முன்னாடி ஒரு டவேரா வந்துச்சு. ஸோ அவர் சொன்னார் உள்ளே போனால் அமேஸ் மாட்டிக்கும் அப்படின்னு. அதுவும் அந்த பக்கமாக ஜேசிபி அது இதுன்னு நிறைய போயிட்டு இருந்துச்சு. சரி நான் நிறுத்திட்டேன், அந்த ஆர்ச்கிட்டே நிறுத்திட்டு பொடி நடையாக போயிட்டு தான் சாமி கும்பிட்டோம். நல்ல வேலை. ஆக்சுவலாக வரும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன், போனதை விட வரும்போது சகதி சேரு ஓவராக இருந்தது. கார் உள்ளே போயிருந்துச்சுன்னா ரிட்டன் வெளியே வந்திருக்காது, அங்கேயே நாங்கள் 2 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிருக்கும். நல்ல வேலை எடுத்துகிட்டு போகல அப்படின்னு நினச்சேன். ஸோ எப்படி நம்மளுக்கு கோயிலுக்கு பொங்கல் வைக்கணும், சாப்பாடு செய்யணும், கோழி அடித்து குழம்பு வைக்கணும், இதுக்கெல்லாம் தேவையான பாத்திரம் இது எல்லாத்தையும் தூக்கிட்டு நடந்து தான் போனோம். இதில் இந்த போலீஸ் வேற, துரு வேற, இவர் தூங்கி விழுந்துட்டு இருந்தான். அப்படியே போயிட்டு கைவிடல. கரெக்டு. ஸோ ரிட்டன் வந்து எங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்க. அவங்க தான் டவேரெல்லாம் வந்தாங்க. அவங்கள்ட்ட தான் கீ இருந்தது. நல்ல வேலை கேட்டு அவங்கள்ட்டே வாங்கிட்டோம். இல்லைன்னா திரும்ப போய் ஆக்சுவலாக காவலுக்கு ஒருத்தங்கிற நியமிச்சிருப்பாங்கள்ல, ஸோ காவக்காரன்னு சொல்லுவோம். ஸோ அவங்கக்கிட்ட கீ இருக்கும். அந்த கீயை திரும்ப போய் வாங்கிட்டு திரும்ப வந்திருக்க வேண்டியிருக்கும். நல்ல வேலை வழியிலேயே வாங்கிட்டோம். ஸோ இது மாதிரி நிறைய சோதனைகள்லாம் வழியில் நடந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, காரை நான் அங்கே நிறுத்தியிருந்தேன். இந்த வருணும் என் அண்ணன் பையனும் என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்த விண்டோ பேக் சைட் விண்டோ இருக்குல்ல, அது வழியாக பிடிச்சிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா எட்டி பார்த்துருக்கானுங்க. எட்டி பார்த்ததுல என்னாச்சுன்னா கண்ணை காட்டிட்டானுங்க. அதில் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணோம்னா, நாங்கள் காரை இங்கே நிறுத்திட்டு உள்ளே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல, சேர்ந்து வந்து விண்டோவெல்லாம் தூக்குறேன், அந்த விண்டோ மட்டும் ஏற மாட்டுது. அதுவே நான் சொன்ன மாதிரியே அதுவே வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற கோயில். பீப்புள் வந்து இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் வந்து அடிக்கடி வருவாங்க அந்த சைடாக. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காரை உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, கார் விண்டோவும் ஏற மாட்டுது. சரி கடவுளே நீ தான் காப்பாற்றணும், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு 3 விண்டோவை மட்டும் ஏற்றிட்டு ஒரு கார் விண்டோவை அப்படியே தான் விட்டுட்டு காரை சைடு கட்டி ஓரம் கட்டி நிறுத்திட்டு அப்படியே போயிட்டோம். ஆக்சுவலாக காட்ஸ் கிரேஸ் யாருமே டச் பண்ணல. அதுக்கப்புறம் சரி கார் இருக்குதா அப்படின்னு நாங்கள் ஏன்னா போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட 4-5 hours ஆச்சு. சரி நடுவில் கார் இருக்கா, பத்திரமா இருக்குதா, பார்த்து வரலாமே அப்படின்னு ரிட்டன் வந்து பார்த்தா கார் அப்படியே தான் நின்றுச்சு. சரி இப்போது ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டு விண்டோ க்ளோஸ் பண்ணேன். அப்போ தான் பொங்கல் வச்சு முடித்தோம். விண்டோவை தூக்குனேன், விண்டோ க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்பா பொங்கல் வைக்கவும் நல்ல காலம் பிறந்துருச்சியா அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப லாக் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப கோயிலுக்கு போயிட்டு இதெல்லாம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரிட்டர்ன் வந்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து அந்த சேவல் வந்து காவு கொடுக்குறது வந்து கருப்பருக்கு தான் கொடுக்கணும். அதாவது ஐயனார் அவருக்கு தான் கொடுக்கணும். எங்கள் சாமிக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணும்போது எங்கள் குலதெய்வம் கோயிலோட ரூம் வந்து லாக்கில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க சும்மா ஏதோ படிமரம்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக இந்த எப்படி சொல்கிறது, இந்த சிவராத்திரி அப்போது எல்லோரும் சேர்ந்து கிடா வெட்டுறது இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து பெருசாக இந்த நான்வெஜ் எல்லாம் வந்து கோயிலுக்கு ஏற்ற மாதிரி பண்ண மாட்டோம். அந்த கருப்பருக்கு இதை மாதிரி தான் பண்ணிப்போம். ஸோ இப்போ தான் வந்து அந்த அருவாள்லாம் வச்சுருக்குறாங்க ரீசெண்ட் டைமில். ஸோ குலதெய்வம் கோயில் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு சின்ன சந்தோஷம் வரும்ல, அப்படி தான் போயிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இருந்த ஒரு சில வேண்டுதல்லாம் நிறைவேற்றிட்டு நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துட்டு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணுற வரைக்கும் until then bye from Reality Couple Vlogs. Bye bye.